Hello பசங்களா, வெல்கம் டு த ஃபோர்த் வீடியோ ஆஃப் கெமிக்கல் பாண்டிங் சாப்டர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் 3 வீடியோஸில் வந்து வாட் இஸ் தி எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட் என்ன, அயானிக் பாண்ட்னா என்ன, ஃபார்மல் சார்ஜ்னா என்ன, ரெசோனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னா என்ன, பாண்ட் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம். அப்புறம் பாஜன்ஸ் ரூல், டைபோல் மொமெண்ட், இது எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு தியரி, வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தியரி, ஷார்ட்டா விஎஸ்இபிஆர் தியரின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த தியரியில வந்து என்ன லைக் இந்த தியரி வந்து கோவேலண்ட் மாலிக்யூல்ஸோட ஷேப்ஸை வந்து ப்ரெடிக்ட் பண்ணும். ஓகேவா? ஷேப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபைன். ஸோ இந்த தியரியில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாஸ்டுலேட்ஸ்னா ரூல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகேவா? மாலிக்யூலோட ஷேப் வந்து எப்படி டிசைட் ஆகும்னா, சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஷேப் டிசைட் ஆகும். ஓகேவா? அப்புறம் வந்து pair of electrons in the valence shell repel one another since their electron clouds are negatively charged. வேலன்ஸ் ஷெல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிக்யூலே எடுத்துக்கலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 ரெண்டு லோன் பேர் இருக்கும். இந்த ரெண்டு லோன் பேரும் வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம், ரிப்பல்ஷன் நடக்கும். ரிப்பல்ஷனோட மீனிங் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, லைக் சார்ஜஸ் ரிப்பல் அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ப்ளஸ் வந்து ப்ளஸ் இல்லை மைனஸ் வந்து ரிப்பல் ஆகும், தூரமாக போகும். இது வந்து ப்ளஸ் மைனஸ் எப்பவுமே வந்து அட்ராக்ட் ஆகும். அதுதான் அந்த ரிப்பல்ஷனை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரான்ஸ் வந்து ரெண்டுமே நெகட்டிவ்லி சார்ஜ்டு, பக்கத்தில் இருக்காது. ரெண்டு எலக்ட்ரான்களோடும் பக்கத்தில் இருக்காது, தூரமாக விலகி போக தான் பார்க்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த தியரி என்ன பண்ணுன்னா, லைக் இந்த ரிப்பல்ஷன்ஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி இந்த எலக்ட்ரான்ஸை கூட எங்கே வந்து பிளேஸ் பண்ணலாம் அதை பற்றி பேசும். ஸோ இந்த பாயிண்ட் பாருங்க, த ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் இந்த டிக்ரீசிங் ஆர்டர். லோன் பேர் வந்து அட்ராக்ஷன் ரொம்ப அதிகம். ஓகேவா? அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் லோன் பேர்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, பாண்ட் ஃபார்ம் பண்ணாத எலக்ட்ரான் பேர். பாண்ட் பேர்னா எலக்ட்ரான் பாண்ட் ஃபார்ம் பண்ணுது இல்லையா, அதை வந்து பாண்ட் பேர்னு சொல்கிறோம். பாண்ட் பேர் ஆர்டர் வந்து இதுதான். லோன் பேரோட ரிப்பல்சிவ் இன்ட்ராக்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும், லோன் பாண்ட் பேர் கம்மியாக இருக்கும், பாண்ட் பேர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே? ஸோ இப்போ நம்ம வந்து சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த தியரியில் வர எல்லா எக்ஸாம்பிள்ஸையும் எல்லாருமே வந்து ஆஃப்டர் த வீடியோ முடிஞ்ச அப்புறம் எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையும் வரைஞ்சி பாருங்கள். தே ஆர் வெரி ஈஸி, வெரி சிம்பிள். ஜஸ்ட் ஒரு தடவை எழுதி பார்த்தா போதும், எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஜாமெட்ரி ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் விச் த சென்ட்ரல் ஆட்டம் ஹஸ் நோ லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சென்ட்ரல் ஆட்டமை எந்த ஒரு லோன் பேருமே கிடையாது. அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஓகே? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்கு, ABB. இதுதான் சென்ட்ரல் ஆட்டம். ஓகேவா? இங்க ஒரு பாண்ட் பேர் இருக்கு, இங்க ஒரு பாண்ட் பேர் இருக்கு. இந்த ஆட்டம்க்கு எந்த ஒரு லோன் பேருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி லைக் AB2, இது எப்படி எழுதலாம், AB2ன்னு எழுதலாமா? இந்த மாதிரியான மாலிக்யூலுக்கு வந்து ஷேப் என்னன்னு பார்த்தோம்னாக்க ஜாமெட்ரி, லீனியர் ஜாமெட்ரி. ஓகே? நெக்ஸ்ட் AB3. இது வந்து இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகே? ட்ரைகோனல் பிளேனார். இது இந்த 3 பி காம்பவுண்ட் ஒரே பிளேன்ல இருக்கும். பிளேன்னாக்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னா பிளேனு ABB ஒரே தட்டுல இருக்கிற மாதிரி, ஒரே பிளேட்ல இருக்கிற மாதிரி, மேலே கீழேன்னு எதுவும் போகாது, அந்த மாதிரி. ஓகே? ட்ரைகோனல் பிளேனார். நெக்ஸ்ட் வந்து AB4. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது என்ன மாலிக்யூல்? மீத்தேன் மாலிக்யூல். இதான் வந்து ரொம்ப ரெகுலரான எக்ஸாம்பிள். ஷேப் வந்து ஜாமெட்ரி ஷேப் வந்து டெட்ராஹெட்ரல். இந்த எக்ஸாம்பிள்ஸ் தான்டா எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள்ஸை பார்த்துக்கோங்க, ஷேப் நேம் பார்த்துக்கோங்க, ஜாமெட்ரி, மாலிகுலர் ஜாமெட்ரி என்னன்னு பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து AB5. ட்ரைகோனல் பைபிரமிடல். இது எப்படின்னு பாருங்க, ஏ நடுவில் இருக்கா,
பி பி ஒரே பிளேன்ல இருக்கும். 3 ஆட்டம்ஸ் வந்து ஒரே பிளேன்ல இருக்கும். இன்னொரு பி வந்து மேல இருக்கும். இந்த ட்ரையாங்கிளுக்கு மேல இருக்கும். இன்னொரு பி கீழே இருக்கும். ஒரு பிளேன் மாதிரி எடுத்துக்கணும். ஒரு புக் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதான் பிளேன். ஓகேவா? அந்த புக்குக்கு மேல ஒரு பி இருக்கும், புக்குக்கு கீழே ஒரு பி இருக்கும். அந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து PCl5. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து SF6 ஆக்டாஹெட்ரல் ஷேப். இது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேனை முதல்ல எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஒரு ஸ்கொயர் பிளேன் இப்படி எடுத்துக்கிறோம். ஏவை இங்க நடுவில் வச்சு பி 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 4 கார்னர்ஸ்லயும் பி இருக்கும். இந்த பிளேனுக்கு மேல ஒரு பி இருக்கும், இந்த பிளேனுக்கு கீழே ஒரு பி இருக்கும். இந்த பிளேனுக்கு கீழே இருக்கிற பி நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா டாட்டட் லைன்ஸால எழுதிக்கலாம். ஒரு புக் இருக்கு. ஓகேவா? புக்கை நீங்க சும்மா அப்படியே ஹாரிசான்டலா டேபிள் மேல வைக்கிற, அந்த டேபிள் மேல வந்து டேபிளும் ஓகே புக் வேணாம், டேபிள் இருக்கு. ஓகேவா? டேபிள் மேல வந்து உனக்கு அந்த நடுவில் ஏ இருக்கும், 4 கார்னர்ல பி இருக்கும். டேபிளுக்கு மேல ஒரு பி இருக்கும், டேபிளுக்கு கீழே ஒரு பி இருக்கும். அந்த மாதிரி தான் வந்து SF6 காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ஜியாமெட்ரிக் பேர் வந்து ஆக்டாஹெட்ரல்னு சொல்லுவோம். ஆக்டாஹெட்ரல். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட், geometry of simple molecules with central atom having one or more lone pairs. ஃபர்ஸ்ட் வந்து சென்ட்ரல் ஆட்டம்ல எந்த ஒரு லோன் பேரும் இல்லைன்னு பார்த்தோம். இப்போ வந்து லோன் பேர் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து SO2 அண்ட் O3 ஓசோன் மாலிக்யூல் பார்த்தோம்ல நம்ம ஏற்கனவே, அதோட ஜியாமெட்ரி தான். ஓசோன் டபுள் பாண்ட் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? இதோட ஷேப் வந்து அரேஞ்ச்மெண்ட் வந்து ட்ரைகோனல் பிளேனர். SO2க்கும் அதே மாதிரி தான் பிளேனர் வரும். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து NH3 லோன் பேர் இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதோட ஷேப் வந்து ட்ரைகோனல் பிரமிடல். இது வந்து பென்ட் ஷேப். சாரி, இங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ் தான் வந்து ட்ரைகோனல் பிளேனர். பட் இது வந்து ஷேப் தான் இம்பார்ட்டன்ட். ஒன் செகண்ட், ஷேப் இம்பார்ட்டன்ட், எக்ஸாம்பிள்ஸ் இம்பார்ட்டன்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் டைரக்டா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ NH3 மாலிக்யூலுக்கு வந்து ட்ரைகோனல் பிரமிடல்னு சொல்லுவோம். H2O மாலிக்யூலுக்கு வந்து பென்ட் ஷேப். இங்க வந்து ஒரு லோன் பேர் தான் இருக்கு, 1 லோன் பேர். இங்க வந்து 3 பாண்ட் பேர். 3 பாண்ட் பேர் இருக்கா, 3 பாண்ட் பேர் இருக்கா, ஒரு லோன் பேர் இருக்கா, அதுதான். இங்க இப்போ வந்து 2 பாண்ட் பேர், 2 லோன் பேர். எக்ஸாம்பிள் என்ன? வாட்டர் மாலிக்யூல். லூயிஸ் ஸ்ட்ரக்சர் வரைகிற மாதிரி தான் இது, வேற எதுவுமே இல்லை. நான் வந்து சும்மா டாட் வைக்காம இந்த மாதிரி சும்மா ஒரு சர்க்கிள் போடுறேன் லோன் பேருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஃபைன். ஸோ இங்க ஒரு பாண்ட் பேர், இங்க ஒரு பாண்ட் பேர், 2 பாண்ட் பேர், 2 லோன் பேர். ஷேப் நேம் என்ன? பென்ட் ஷேப், வாட்டர் மாலிக்யூல். நெக்ஸ்ட் வந்து SF4. SF4ஓட ஷேப், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் லோன் பேர் பாருங்க. S இங்க இருக்கு, இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F, இங்க ஒரு F இருக்கு. ஒரே ஒரு லோன் பேர் இங்க இருக்கும். இது வந்து எக்ஸ்பேண்டட் ஆக்டெட்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட் வீடியோல. கரெக்டா? சென்ட்ரல் ஆட்டம்க்கு வந்து இட் எக்ஸீட்ஸ் ஆக்டெட் ரூல். ஓகேவா? ஷேப் நேம் வந்து சீசா. 4 பாண்ட் பேர், 4 பாண்ட் பேர், ஒரே ஒரு லோன் பேர், ஒரே ஒரு லோன் பேர். அடுத்ததாக ClF3. இதோட ஷேப் பாருங்க எப்படி இருக்குன்னு. Cl நடுவுல வரும், F F F, 2 லோன் பேர் இருக்கும். ஓகேவா? ஸோ 3 பாண்ட் பேர், 2 லோன் பேர். ஷேப் நேம் என்ன? T ஷேப். அடுத்து BrF5. இதோட ஷேப் நேம் வந்து ஸ்கொயர் பிரமிட். BrF5.
1 2 3 4 5 F F F F F ஒரு லோன் பேர் கீழே இருக்கும். ஓகேவா? அடுத்து XEF4 இதோட ஷேப் வந்து ஸ்கொயர் பிளேனார். ஓகேவா? X ஒரு லோன் பேர், ஒரு லோன் பேர், F F F F. ஓகேவா? ஷேப் தான் கண்ணா இம்பார்ட்டன்ட். இது வந்து இதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இது வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு ஷேப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாரும் இதை பாருங்க. இதோட கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். அடுத்ததாக ஷேப் ஆஃப் மாலிக்யூல்ஸ் கண்டெய்னிங் பாண்ட் பேர் அண்ட் லோன் பேர். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். இங்க பாருங்க, SO2 SO2 இப்படி இருக்கும். ஓகேவா? எல்லாமே லூயிஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தான் முதல்ல ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எழுதுங்க, பாண்ட் பேர்ஸை வரைங்க, லோன் பேர்ஸை கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் ஷேப்பை நம்ம கண்டுபிடிக்கிறோம் இந்த தியரியை வச்சு. இங்க ஒரு லோன் பேர் இருக்கும், ஆக்சிஜனுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு லோன் பேர். ஓகேவா? ஸோ சென்ட்ரல் ஆட்டமை சுற்றி எத்தனை பாண்ட் பேர் இருக்கு? 4 பாண்ட் பேர் இருக்கு. லோன் பேர் எத்தனை இருக்கு? ஒரே ஒரு லோன் பேர் இருக்கு. இதோட ஷேப் வந்து பென்ட் ஷேப். ஓகேவா? பென்ட் ஷேப். ரீசன் ஏன்னு பார்க்கலாமா? தியரட்டிக்கலி தி ஷேப் ஷுட் ஹவ் பீன் ட்ரையாங்குலர் பிளேனார். ஓகேவா? தியரட்டிக்கலா ஆக்சுவலாக வந்து ட்ரையாங்குலர் பிளேனார் தான் இருந்திருக்கணும். ஆர்எல்ஸ் பென்ட். வாட்டரோட ஷேப் தான் இருந்திருக்கணும். வாட்டருக்கு ஷேப் என்ன? பென்ட். பட் இது வந்து இங்க பாருங்க, the reason being the lone pair bond pair repulsion is much more compared to the bond pair repulsion. அதாவது lone pair bond pair repulsion அதிகமா இருக்கு bond pair repulsion விட. இங்க பாருங்க, லோன் பேர் இருக்கா, இதுக்கும் ரிப்பல்ஷன் நடக்கும். அதனால வந்து இங்க ஆங்கிள் வந்து என்ன ஆகும்னா, இங்க பாருங்க, so the angle is reduced to 119.5 degrees வந்து கம்மியாயிருது. 120 இருக்கணும். பென்ட்டுக்கு எப்பவுமே 120 டிகிரிஸ். ஆனா இங்க வந்து லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷனால பாண்ட் ஆங்கிள் வந்து 119.5 டிகிரிஸ் இருக்கு. ஓகே, ஃபைன். சிமிலர்லி அதே மாதிரி தான் இங்க வந்து எல்லாத்துக்குமே ஆங்கிள்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் டியூ டு லோன் பேர் ரிப்பல்ஷன்ஸ் ஆர் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அடுத்த எக்ஸாம்பிள் இங்க என்னன்னு பாருங்க, NH3 நம்ம இப்பதான் பார்த்தோம். ஷேப் என்னன்னு பார்த்தோம் இல்லையா? ட்ரைகோனல் பிரமிடல். அதே மாதிரி வாட்டருக்கு பென்ட் ஷேப். ரீசன் என்னக்கு பார்த்தோம்னா, லோன் பேர் ரிப்பல்ஷன்ஸ் அதிகமா இருக்கும். லோன் பேர் ரிப்பல்ஷன்ஸ் கிரேட்டர் தென் லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்ஸ். ஓகேவா? இங்க வந்து லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்ஸ் அதிகமா இருக்கும் தென் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்ஸ். இங்க இப்போ அடுத்தது என்ன? சேம் இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்க்கு ரீசன்ஸ் இருக்குங்க, வேற எதுவுமே இல்லை. ஓகே, சீசா ஷேப் ஃபார் SF4. ஓகே, this is a very important actually. இங்க எக்ஸ்பிளைன் பண்றேன். One second. So SF4 ஓட ஸ்ட்ரக்சர் என்ன? இப்படி இருக்கா? சீசா ஸ்ட்ரக்சர். 1 2 ஒரே ஒரு லோன் பேர் இங்க இருக்கும். The lone pair is present at axial position. Axialனா என்ன? இதான் axialனா axial positionல இருக்குன்னு சொல்றாங்க. axial இது perpendicular. ஓகேவா? இது வந்து ஈக்குவட்டோரியல் லைன், ஈக்குவட்டோரியல் பொசிஷன் சொல்லுவோம். இதையும் ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ஸ் சொல்லுவோம். ஈக்குவட்டோரியல். இது வந்து ஆக்சியல் பொசிஷன்ஸ் சொல்லுவோம். இந்த மூணுத்தையும் ஆக்சியல் பொசிஷன்ஸ். So the lone pair is present at axial position. So there are 3 lone pair bond pair repulsions at 90 degrees. கீழே பார்த்தோம்னாக்க லோன் பேர் பாண்ட் பேர் ரிப்பல்ஷன்ஸ் அதிகமா இருக்கு ஆக்சியல் பொசிஷன்ல. எல்லாமே ஒரே பிளேன்ல இருக்கு. ஓகேவா? மேல வந்து ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ஸ்ல யா. ஸோ பி ஸ்ட்ரக்சர் இஸ் மோர் ஸ்டேபிள். ரீசன் என்னக்கு பார்த்தோம்னா, லோன் பேரை வந்து ஆக்சியல் பொசிஷன்ல இருந்துச்சுன்னா ரிப்பல்ஷன்ஸ் கம்மியா இருக்கும். ஈக்குவட்டோரியல் பொசிஷன்ல லோன் பேரை வைக்க கூடாது. இப்படி இருக்கு, இதுதான் கரெக்ட். இப்படி வரையக்கூடாது. இது தப்பு. ஓகேவா? லோன் பேர் ஃபார் SF4 should be in axial position. That's it. அடுத்ததாக T ஷேப்ல ClF3 இருக்குங்க. ClF3. ஓகே,
பாருங்க A B C ன்னு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் அதாவது எதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம் ClF3க்கு. ஸ்ட்ரக்சர்ஸ் வரைஞ்சு பார்க்குறோம். லோன் பேர் பவுண்ட் பேர் ரிப்பல்ஷன்ஸில் வந்து எது ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர்ன்றதை கண்டுபிடிக்கிறோம். என்ன சொல்கிறாங்கன்னா இன் A the lone pair are at equatorial position. So there are less lone pair bond pair repulsions compared to the others in which the lone pairs are at axial positions. So A is the most stable structure. For ClF3 வந்து ClF இப்படி இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும் ஸ்ட்ரக்சர். மேலே கீழே இங்கே வந்து ஈக்குவட்டரியல் பொசிஷன்ஸில் இருக்கக்கூடாது. ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் வீடியோ, த மாலிக்யூல் வித் ஆர் அயான் வித் ஸ்கொயர் பிரமிடல் ஷேப். ஸ்கொயர் பிரமிடல் ஷேப்னு கேட்குறாங்கப்பா. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள்ஸ்லேயே ஆன்சர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக்சர்ஸ் வரைஞ்சு பார்க்கணும். இந்த எக்ஸாம்பிள் ஆக்சுவலாக வந்து நான் சொல்கிறேன், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் இல்லை, பட் ஸ்டில் விபிடி தியரியை வச்சு நம்ம வந்து கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி ஷேப் மாலிகுலர் ஜியாமெட்ரி வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிளை வச்சு பார்த்தோம்னாக்க BRF5க்கு தான் வந்து ஸ்கொயர் பிரமிடல் படித்தோம். கரெக்டாக இப்போ தான் பார்த்தோம். பாருங்க BRF5 ஸ்கொயர் பிரமிடல் ஷேப் இப்போ தான் நான் இங்கே வரைஞ்சேன் இல்லையா? இதுதான் அந்த ஷேப். லோன் பேர் அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கீழேயும் இருக்கலாம் இல்லை மேலேயும் இருக்கலாம், பட் ஈக்குவட்டோரியல் பொசிஷனில் தான் இருக்கணும். ஓகே ஃபைன். இன்னொரு எக்ஸாம்பிள், மேட்ச் த லிஸ்ட். இந்த 2 கொஷினுமே JEE மெயின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், 2024 கேட்ட கொஷின்ஸ், இந்த வருஷம் கேட்ட கொஷின்ஸ். ஸோ தேர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் கரெக்டாக கவனிக்கணும். மாலிக்யூலை கொடுத்துட்டு ஷேப் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ BRF5 என்ன வரும்? ஸ்கொயர் பிரமிடல். கரெக்ட். H2O என்ன வரும்? பென்ட் ஷேப். ரைட். அடுத்து ClF3 என்ன ஷேப்? T ஷேப். ClF3 T ஷேப். ஸோ SF4 வந்து சீசா ஷேப். B என்னது? A4 எங்க இருக்கு? இங்க இருக்கு. ஒரே ஆப்ஷன்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ B is the right option. Fine. அடுத்ததாக here comes your third practice question of this chapter, chemical bonding. ஸோ கொஷினில் பாருங்க, லிஸ்ட் 1ல வந்து மாலிக்யூல்ஸ் இருக்கு. இந்த பக்கம் வந்து நம்பர் ஆஃப் லோன் பேர்ஸ் வந்து எத்தனை இருக்கு சென்ட்ரல் ஆட்டம்ன்றதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாருமே வந்து கொஷினை வீடியோவை பாஸ் பண்ணி கொஷினை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. எப்படி கமெண்ட் பண்ணும்? PC3 ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஓகே. This is the end of your 4th video of chemical bonding. Okay guys, thank you so much.